பூமியில் ஆயிரக்கணக்கான எரிமலைகள் இருந்தாலும் சில எரிமலைகள் இன்னமும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து புகையையும் நெருப்பையும் கக்கிட்டு இருக்கு. உலகத்திலேயே மிக தீவிரமாக செயல்படும் 5 முக்கிய எரிமலைகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கிளாய்வே எரிமலை. இது அமெரிக்காவில் ஹவாய் தீவில் இருக்குங்க. கிளாய்வே ஒரு கேடய வகை எரிமலை ஆகும். இது சுமார் 2,80,000 ஆண்டுகள் பழமையான இந்த எரிமலை உலகின் மிக தீவிரமான எரிமலைகளில் முதன்மையானதுங்க. 1983 முதல் 2018 வரை தொடர்ந்த எரிமலை குழம்பை கக்கியது இது. பின்னர் 2020, 23, 24, 26 காலகட்டத்தில் பல முறை தொடர்ந்து வெடித்து பல லாவா ஆறுகளை உருவாக்குச்சுங்க. அடுத்ததாக எட்னா எரிமலை. இது ஐரோப்பாவில் இத்தாலியில் இருக்க சிசிலி தீவில் உள்ளதுங்க. ஐரோப்பாவின் மிக உயரமான மற்றும் செயல்படும் எரிமலையான எட்னா சுமார் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையானதுங்க. அதாவது கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பு கிமு 1500 காலகட்டத்திலேயே இதன் முதல் வெடிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதான். சில நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் எட்னா எரிமலை 2022 மற்றும் 23, 24 காலகட்டத்தில் பிரம்மாண்டமான சாம்பல் மேகங்களையும் லாவா தீப்பிழம்புகளையும் வான் நோக்கி பறக்க விட்டதுங்க. அடுத்ததாக ஜப்பான் நாட்டில் கியூஷு தீவில் இருக்க சகுராஜுமா எரிமலை. ஜப்பானின் மிக தீவிர எரிமலையான சகுராஜுமா ஆரம்பத்தில் ஒரு தனித்தீவாக தான் இருந்துச்சு. 1914 ஆண்டு நடந்த மிகப்பெரிய வெடிப்பின் போது வெளியான லாவா பக்கத்தில் இருந்த நிலப்பரப்பை இணைத்து இதை ஒரு தீபகற்பமாக மாற்றிருச்சுங்க. அப்போது 1955 ஆண்டு முதல் இது தொடர்ந்து சிறிய அளவிலான வெடிப்புகளையும் 2023, 26 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான முறை வெடித்து சாம்பல் புகைகளையே கக்கி வருகிறதுங்க. அடுத்ததாக யாஷூர் எரிமலை. இது வனுவாட்டு அப்படின்ற தென் பசிபிக் பெருங்கடலில் டன்னா தீவுங்கிற இடத்துல இருக்குங்க. இது பசிபிக் பெருங்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் இந்த எரிமலை கடந்த 800 ஆண்டுகளுக்கு மேலாக இடைவிடாமல் வெடித்து கொண்டே இருக்குதுங்க. இதில் தினமும் பல முறை சிறிய அளவிலான வெடிப்புகள் நடந்து லாவா நீரூற்று போல வானோக்கி பாய்கிறதுங்க. 2022 முதல் 26 வரை இதன் சீற்றமும் தொடர்ச்சியான செயல்பாடும் உலகளாவிய விஞ்ஞானிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்ததாக சுட்னுக்கூர் எரிமலை தொடர். இது ஐஸ்லாந்தில் இருக்க ரெக்கியாவுக்கு அருகில் இருக்குங்க. ஐஸ்லாந்தின் இந்த பகுதி சுமார் 800 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த நிலப்பரப்பு நிலத்தடி தட்டுகளின் நகர்வால் மீண்டும் விழித்து கொண்டதுங்க. 2023 ஆண்டின் இறுதியில் தொடங்கி 2024, 25 காலகட்டத்தில் நிலத்தில் நீண்ட பிளவுகள் ஏற்பட்டு பிரம்மாண்டமான லாவா ஆறுகளாக பாஞ்சிச்சுங்க. இது சமீபத்திய காலத்தில் உலகில் மிகவும் கவனிக்கப்பட்ட புதிய பிளவு எரிமலை வெடிப்பாகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.